அதிமுகவின் 3வது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. நமது அம்மா டிவியில் அதிமுகவின் முதல் மற்றும் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 3வது கட்ட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் மொத்தம் 35% பேர் புதுமுக வேட்பாளர்களாக இருப்பார்கள் என கூறப்படுகிறது. நமக்கு கிடைத்த நம்பகமான தகவலின்படி இந்த உத்தேச பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள வேட்பாளர்களில் 95% உறுதி செய்யப்பட்ட பட்டியல் இது என்றாலும் இது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியல் அல்ல. இதில் சில தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் போது அங்கு வேட்பாளர்கள் பட்டியலில் சிறு மாற்றம் இருக்கும். இனி அதிமுகவின் 3வது உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை காண்போம். திரு தங்க கதிரவன், நாகை தொகுதி, நாகப்பட்டினம். திரு ஆ. அன்பழகன், கீழ்வேளூர் தனி தொகுதி, நாகப்பட்டினம். திரு சி. அருண்மொழி தேவன், புவனகிரி தொகுதி, கடலூர் மாவட்டம். திருமதி சத்யா பன்னீர்செல்வம், பன்ருட்டி தொகுதி, கடலூர் மாவட்டம். செல்வி ராமஜெயம், முன்னாள் அமைச்சர், குறிஞ்சிப்பாடி தொகுதி, கடலூர் மாவட்டம். திரு எம். சி. சம்பத், முன்னாள் அமைச்சர், கடலூர் தொகுதி, கடலூர் மாவட்டம். திரு கே. ஏ. பாண்டியன், சிதம்பரம் தொகுதி, கடலூர் மாவட்டம். திரு என். முருகுமாறன், காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி, கடலூர் மாவட்டம். திரு தளவாய் சுந்தரம், முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டம். திரு ப. தனபால், முன்னாள் சபாநாயகர், அவிநாசி தொகுதி, திருப்பூர் மாவட்டம். திரு இசக்கி சுப்பையா, முன்னாள் அமைச்சர், அம்பாசமுத்திரம் தொகுதி, திருநெல்வேலி மாவட்டம். திருமதி வி. எம். ராஜலட்சுமி, முன்னாள் அமைச்சர், சங்கரன்கோவில் தொகுதி, தென்காசி மாவட்டம். திருமதி கிருத்திகா முனியசாமி, முதுகுளத்தூர் தொகுதி, ராமநாதபுரம் மாவட்டம். நடிகை கௌதமி, ராஜபாளையம் தொகுதி, விருதுநகர் மாவட்டம். திருமதி சிம்லா முத்துச்சோழன், ஆர்.கே. நகர் தொகுதி, சென்னை. திருமதி எஸ். கனிதா சம்பத், செய்யார் தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டம். திரு எம். கே. அசோக், வேளச்சேரி தொகுதி, சென்னை. திரு தாமரை எஸ். ராஜேந்திரன், அரியலூர் தொகுதி, அரியலூர் மாவட்டம். டாக்டர் வி.பி. பரமசிவம், வேடச்சந்தூர் தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம். திரு கிருஷ்ணமுரளி என்கிற குட்டியப்பா, கடையநல்லூர் தொகுதி, தென்காசி மாவட்டம். திரு தச்சை என். கணேசராஜா, திருநெல்வேலி தொகுதி, திருநெல்வேலி மாவட்டம். திரு பா. குமார், திருவெரும்பூர் தொகுதி, திருச்சி மாவட்டம். திரு செல்வமோகன்தாஸ் பாண்டியன், தென்காசி தொகுதி, தென்காசி மாவட்டம். திரு எஸ். எஸ். சரவணன், மதுரை தெற்கு தொகுதி, மதுரை மாவட்டம். திரு இ. எம். ஆர். ராஜா, அந்தியூர் தொகுதி, ஈரோடு மாவட்டம். திரு எம். கஜேந்திரன், செங்கல்பட்டு தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டம். திருக்கழுக்குன்றம் திரு எஸ். ஆறுமுகம், திருப்போரூர் தொகுதி, செங்கல்பட்டு. திரு வி. அலெக்சாண்டர், அம்பத்தூர் தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம். திரு எஸ். கருணாகரன், குளித்தலை தொகுதி, கரூர் மாவட்டம். திரு மார்கோனி அல்லது திரு வி.ஜி.கே. செந்தில்நாதன், மயிலாடுதுறை தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம். திரு எஸ். பவுன்ராஜ், பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம். திரு எம். ஆர். பாலாஜி அல்லது திரு பி. வி. பாரதி, சீர்காழி தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம். திரு வி. பன்னீர்செல்வம், போளூர் தொகுதி, திருவண்ணாமலை மாவட்டம். நாம் இதுவரை முதற்கட்ட உத்தேச பட்டியலில் 43 பேரும் 2ஆம் கட்ட உத்தேச பட்டியலில் 44 பேரும் பார்த்தோம். தற்போது 3ஆம் கட்ட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலில் 33 பேரையும் சேர்த்து இதுவரை 121 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்துள்ளோம். இனி இறுதிப் பட்டியல் வரும் 21ஆம் தேதி வெளியிடப்படும். நன்றி.